தாகாவே நானும் காண நாளும் காண ஆசையாய் அழைக்கின்றோமே. والسلام على رسوله وخاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولو أن أهل القرى آمنوا واتقوا لفتحنا عليهم بركات من السماء والأرض. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: من أحب أن يبسط له في رزقه فليصل رحمه. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சத்திய வழியை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅத்தாபீன்கள், அஸ்ஹாபுல் அவுலியாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், பெரியோர்கள், நல்லோர்கள் நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு தேவையானவற்றை வழங்குவதிலும் சிலவற்றை கொடுப்பதிலும் சிலவற்றை தடுத்து நிறுத்துவதிலேயும் தன்னுடைய நாட்டத்தின்படி அல்லாஹ் செயல்படுகிறார். சில பேருக்கு கொடுக்கப்படுகின்ற ரிசுக்குகள் விசாலமாக தரப்படுகிறது, சில பேருக்கு அளவோடு சுருங்கி தரப்படுகிறது. இவற்றிலெல்லாம் அல்லாஹ்வின் நாட்டம் மட்டுமே பிரதானம், நம்முடைய விருப்பங்கள் அல்ல. ஊர் உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் தங்களுக்கு தேவையானதை எல்லாம் கேட்டு ஒருவேளை அல்லாஹ் அவரவர்கள் விருப்பப்படி அத்தனையும் கொடுக்க ஆரம்பித்தால், குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான்: அப்படி கொடுக்க ஆரம்பித்தால் பூமியிலே அக்கிரமம் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். இறைவன் தான் நாடிய அளவுக்கு அவைகளை இறக்கி தருகிறான் என்று திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான். ஆனாலும் முஸ்லிம்களை பொறுத்தவரை அல்லாஹ் கொடுத்தது எதுவோ அதில் இறைவனுடைய பரக்கத்து மட்டும், அபிவிருத்தி மட்டும் இருந்தால் மிக அற்புதமாக வளமாக வாழ்ந்து விட முடியும். குர்ஆனில் அல்லாஹ் அதற்கு அடிப்படையாக இந்த வசனத்தை சொல்லுகிறார்: வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனு வத்தகவ். ஊர்வாசிகள் எல்லாம் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு தக்வாவோடு மட்டும் செயல்பட்டால் வானும் பூமியில் இருக்கிற பரக்கத்தை எல்லாம் நாம் திறந்து விடுவோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். பரக்கத்து எப்போது கிடைக்கும், இறைவனின் அபிவிருத்தி எப்போது கிடைக்கும் என்பதை சொல்ல வரக்கூடிய திருக்குர்ஆனுடைய அடிப்படையான வசனங்களில் இது முதலிடம் வகிக்கிற வசனம். இதுல இறைவன் சொல்லி இருக்கிற நிபந்தனை 2: ஆமனு வத்தகவ். ஈமான் கொள்ள வேண்டும் 1, தக்வாவோடு வாழ வேண்டும் 2, அபிவிருத்தியாக ஆகுவதற்கு தேவையான பொறுப்பை இவ்வாறு நடப்பவர்களுக்கு அல்லாஹ் ஏற்றுக் கொள்ளுகிறார். எந்த மொழியிலேயும் சுருக்கமாய் சொல்லிவிட முடியாத விரிவான பொருள் கொண்டிருக்கின்ற அரபியின் ஒரு வார்த்தை
பரக்கத் என்கிற வார்த்தை. அபிவிருத்தி என்று சொல்லுகிறோம், விஸ்தீரணம் என்று சொல்லுகிறோம், விசாலமாக நிறைய என்றெல்லாம் சொல்லுகிறோம். ஆனால் இந்த எந்த பொருளும் பரக்கத் என்கிற அரபு வார்த்தைக்கு நேரடியாக ஒற்றை பொருளாக ஒரு வார்த்தையில் சொல்லிவிட முடியாது. குறைவான அளவு இருக்க வேண்டும், செயல்பாடுகள் நிறைய நடக்க வேண்டும், அதற்கு பெயர் பரக்கத். இது எல்லாவற்றையும் சேகரமாக்கி கொண்டுகிற ஒற்றை தமிழ் வார்த்தை, அதற்கு நேரடி தர்க்கமாவான ஒரு வார்த்தை இல்லை என்று சொல்லலாம். இன்றைக்கு நம்மில் எல்லாரிடமும் இந்த குடம்பு இருக்கிறது. பரக்கத் இல்லை, பொருளாதாரத்திலே பரக்கத் இல்லை, மக்களிலே பரக்கத் இல்லை, நேரத்திலே பரக்கத் இல்லை, அல்லாஹ் கொடுத்த ரிசுக்குகள்ல பரக்கத் இல்லை. எவ்வளவு வந்தாலும் போதறதில்லை, வராமையில வருது ஆனாலும் போதறதில்லை. இந்த அபிவிருத்தி இல்லாததன் உடம்புகள் உலகம் முழுக்க இந்த முறையீடுகள் இருக்கிறது. எல்லா தரப்பும் ஏதேனும் ஒன்று இல்லாத வருமானம் ஏதாவது கையில் கிடைக்காமல் இருக்கிறதா? கிடைக்கிறது நிறைய, ஆனால் அதில் ஒரு பரக்கத் இல்லை, தங்குவதில்லை. வரவுக்கு ஏற்ப தேவைகள் இன்னமும் பன்மடங்காக பெறுகிறது. நேரத்திலே பரக்கத் இல்லை, மனைவி மக்களின் பரக்கத் இல்லை, நிறைய மக்களை பெற்றும் பார்ப்பதற்கு ஒன்று கூட இல்லை. காலம் ரொம்ப சுருங்கி இருக்கிறது. ஒரு 60 வயசு 70 வயசு வேகமாக போகிறது. நேரங்களில் பரக்கத் இல்லாமல் இருக்கிறது. பரக்கத் இல்லை என்ற குணங்கள் உலகம் முழுக்க எல்லா திசைகளிலும் கேட்கிறது. நாம் இங்கே பரக்கத் என்கிற வார்த்தைக்கான அர்த்தமும் தாற்பயமும் அதை அல்லாஹ்வுடைய எந்த கோலத்தில் பார்க்கிறார்கள் என்கிற விவரத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதிகமாக இருப்பதற்கு பெயர் பரக்கத் அல்ல. நாம் பலமுறை கேள்விப்பட்டிருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். அதிகமாக இருப்பதற்கு பெயர் பரக்கத் அல்ல. ஒரு அளவோடு இருந்தாலும் அந்த அளவு அதிலே செய்யப்படக்கூடிய காரியங்கள் நிறைவாக இருக்குமானால் அதற்கு பெயர் பரக்கத் என்று பெயர். ஒரு உதாரணத்திற்கு சொல்லுவதானால், கையில இருப்பது 1000 ரூபாய், வேலை 10,000 ரூபாய்க்கான வேலை நடக்கும். பரக்கத் ஒரு இடத்தில் இருந்து விட்டார். நேர் மாற்றம் பரக்கத் இல்லை என்பதற்கு அடையாளம். கையில 10,000 ரூபாய், வேலையை பார்த்தால் 1000 ரூபாய்க்கு தான் நடந்திருக்கிறது. காசு அதிகம் கையில் இருப்பதற்கு பெயர் பரக்கத் அல்ல. குறைவாக இருந்தாலும் அல்லாஹ்வினுடைய அருள் பார்வையால் அந்த அபிவிருத்தி மட்டும் கிடைத்து விட்டால் குறைந்த பொருளில் கூட கோடீஸ்வரர்கள் வாழ முடியாத அளவுக்கு ஒரு நிறைவான வாழ்க்கையை குறைந்த பொருளாதாரத்தில் கூட வாழ்ந்துவிட முடியும். தேவை என்னவென்றால் பரக்கத், அல்லாஹ்வினுடைய அபிவிருத்தி அதில் வர வேண்டும், அவ்வளவுதான். திருக்குர்ஆனில் பரக்கத் என்கிற வார்த்தை இடம் பெற்றிருக்கின்ற அந்த சொல் வரக்கூடிய இடங்களில் எல்லாம் நாம் புகுந்து புறப்பட்டால் அதன் அர்த்தமும் ஆழமும் நமக்கு புரிய வரும். எல்லாருக்கும் பலன் அளிக்கின்ற மழையை குர்ஆன் பரக்கத்தான தண்ணீர் என்று சொல்லுகிறார். பரக்கத்தில் செய்யப்பட்ட தண்ணீரை வானத்தில இருந்து இறக்குகிறோம். அந்த பெய்யும் மழை உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் பெய்யும். வலியவன் உயர்ந்தவன் எல்லாருக்கும் பெய்யும். சம்பந்தப்பட்ட தொழிற்சிடத்தும் விவசாயி மற்றவனுக்கும் பொருத்தும். எல்லா தரப்பையும் அழைத்துக் கொள்ளுகின்ற அந்த அடை மழையை அல்லாஹ் வர்ணிக்கிற போது பரக்கத்து வாய்ந்த தண்ணீர் என்று சொல்லுகிறார். குர்ஆனின் வேறு ஒரு இடம் தைத்தூன் மரத்தை பரக்கத்தான மரம் என்று சொல்லுகிறார். மின் ஷஜரத்தின் முபாரகத்தின், பரக்கத்தான மரம். அதனுடைய வேர், மட்டை, குப்பை, காய், கனி அத்தனையும் பலன். தைத்தூன் மரத்தினுடைய எந்த ஒரு பகுதியும் பார்த்தும் வீணாக இது போகட்டும் என்று தூக்கி எறியக்கூடிய கழிவு என்று எதுவுமே அந்த மரத்தில் கிடையாது. பிடித்தெடுக்கின்ற தைத்து எண்ணெயில இருந்து தொடங்கி, தைத்தூன் எண்ணெயிலிருந்து தொடங்கி அதனுடைய மரம், மட்டை, ஓலை வரை அத்தனையும் பயன்பாட்டுக்கு உள்ளது.
அதனால் குர்ஆன் பரக்கத்தான மரம் என்று சொல்லுகிறது. இங்க ஓரளவு நம்ம பரக்கத் என்பதற்கான அர்த்தம் புரியும். நிறைவாக எல்லா பலன்களையும் கொண்டு சேர்க்கிற மழையை போல், தைத்தூன் மரத்தை போல். இன்னமும் அல்லாஹ் குர்ஆனிலே 5 இடங்களில் இந்த பரக்கத் என்கிற வார்த்தையை 5 பொருள்களுக்கு பயன்படுத்தி இருக்கிறார் அல்லவா? இந்த 2 போக 3வது லைலத்துல் கத்ரை பரக்கத்தான இரவு என்பான். ஆம், ஒரு மக்ரிபு வருகிறது, ஃபஜ்ரில் அந்த இரவு முடிகிறது. 1000 வருஷத்தினுடைய பலன்களை, 1000 மாதங்களின் பலன்களை, சுமார் 100 ஆண்டு காலம் ஒரு மனிதன் வாழ்ந்து செய்த அமல்களின் பலன்களை ஒட்டு மொத்தமாக வருடக்கணக்கில் இவன் வழிபட முடியாத அத்தனையும் சேர்த்து கொண்டு வந்து ஒரு இரவு கொட்டி கொடுப்பதால் அல்லாஹ் பெயர் வைக்கிறார். அது ஒரு பரக்கத்தான இரவு. வானத்திலிருந்து விழும் மழை பரக்கத்து, தைத்தூன் மரம் பரக்கத்து, லைலத்துல் கத்ர் பரக்கத்து. அந்த வரிசையில் குர்ஆனை பரக்கத்தான கிதாப் என்று சொல்லுவாங்க. கிதாபும் முபாரக், பரக்கத்து செய்யப்பட்ட கிதாபு. நபிகளாரோடு சொல்லுவார், ஹஜ்ஜில் இருந்த 1,00,000 பேருக்கும் அதுதான் போதுமான வேதம். இன்றைக்கு 150 கோடி பேருக்கும் அதுவே போதுமான வேதம். ஒன்றும் ஆண்களை கூட்டி குறைக்கிறதா இல்லை. அன்றைக்கு 1000 பேருக்கும் போதுவானது இருந்த அதே கிதாபு இன்றைக்கு 150 கோடிக்கும் போதுவாக இருக்கிறது. எல்லாம் இருக்கிறது. இந்த 30 ஆண்டுகள் 300 400 500 கோடிகளை உலகம் தொடுகிற போதும் அதே குர்ஆன் தான் இருக்கும். அளவு ஒன்றுதான். பலன்களும் அதன் விஸ்தீரணங்களும் அதன் அபிவிருத்திகளும் பயன்பாடுகளும் ஏராளம். பரக்கத் அதனுடைய அர்த்தம் இப்போது நமக்கு புரியும். அளவு பெரிதல்ல, கூடுதலோ குறைவோ, குவான்டிட்டி என்ன முக்கியம், எண்ணிக்கை எவ்வளவு என்பது வேண்டாம். நடக்கிற வேலைகள் நிறைவாக நடக்கட்டும். ஒரு லைலத்துல் கத்ரின் இரவை போல் ஒரு கிதாபினுடைய இந்த திருக்குர்ஆனை அல்லாஹ் பரக்கத்தான இரவு என்று சொல்லுவார். 5வதாக மக்கா நகரம் பரக்கத் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். லல்லதி பக்கத்த முபாரக்கன், வாக்கியம் பொருந்திய பரக்கத்து செய்யப்பட்ட நகரம் மக்கா. கஅபாவும் அதை சுற்றி தவாஃப் செய்யக்கூடிய அந்த வெளியும் ஒரு 15 நூற்றாண்டுக்கு முன்னால இருந்த அதே அளவுதான் இன்றைக்கும். அது விரிவுபடுத்தப்படல. மக்கா டெவலப்மெண்ட் ஆயிருக்கலாம், சிட்டி நிறைய பெருகி இருக்கலாம், விரிவாக்கப்படி நடந்திருக்கலாம். அந்த மஸ்ஜிதுல் ஹராமும் அதற்கு உள்ளே இருக்கின்ற அந்த தவாஃபின் பகுதியும், ஏன் கஅபாவின் சுற்றுச்சுவர் அளவும் ஒரு 100 பேர் சுற்றிய போது ஒரு காலத்தில் எந்த இல்லமோ அதே இல்லம் லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேர் சுற்றுகிறார்கள். 1,00,000 பேரோடு மாத்திரம் ஹஜ் செய்த போதும் அதே கஅபா, அதே மசாஃப் தவாஃப் செய்யும் இடம் இன்னைக்கு ஆண்டுக்கு 30 லட்சம் 40 லட்சம் பேர் அதே இடம். திருக்குர்ஆனில் பரக்கத் என்கிற வார்த்தை கையாளப்பட்ட இந்த 5 இடங்கள், மழை தண்ணீர் பரக்கத்தானது, தைத்தூன் மரம் பரக்கத்தானது, லைலத்துல் கத்ர் இரவு பரக்கத்தானது, கிதாபுல்லாஹ்வாகிய குர்ஆன் பரக்கத்தானது, மக்கா நகரம் பரக்கத்தானது. எல்லா காலத்திலேயும் தன் அளவை கூட்டாமல் நின்ற நிலையில் பயன்படும் விதத்தால் 10,000 பல லட்சம் மக்களை இவைகள் ஈர்த்து கொள்ளுகிற போது இவைகளுக்கு பரக்கத் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். குறைந்த அளவு போதும் நிறைவான வேலைகள் நடைபெற வேண்டும். அதற்கு பெயர் பரக்கத். அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலாவும் ரசூலும் அந்த பரக்கத்தை நம்முடைய வீட்டுக்குள்ளே கொண்டு வருவதற்கான அற்புதமான வழிகளை நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். இன்றைக்கு பரக்கத் இல்லை என்ற புலம்பல் வியாபாரியிடம் இருக்கிறது, விவசாயியிடம் இருக்கிறது, நடுத்தர மக்களிடம் இருக்கிறது. கோடீஸ்வரனும் அதே பரக்கத் இல்லை என்கிறார், ஏழையும் பரக்கத் இல்லை என்கிறார். இல்லாமல் போனதற்கு பரக்கத்தை தடை செய்யும் எந்த அம்சங்கள் நம்மிடத்தில் உள்ளது என்று பார்த்து அதை தூக்கி எறிய வேண்டிய கடமையும் இருக்கிறது. பரக்கத்தை வீட்டுக்குள்ளே இழுத்து கொண்டு வருவதற்கு என்ன அம்சம் தேவை என்பதை யோசித்து பார்த்து அதை வீட்டுக்குள்ளே கொண்டு வருவதற்கான அந்த ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்ய வேண்டியிருக்கிறது. அது ஒரு அற்புதமான வார்த்தை, பொருள் தெரிவு நிறைந்த பரக்கத். இந்த பரக்கத்தை வாக்கியத்தை வழங்கக்கூடிய அல்லாஹ் தனக்குத்தானே சூட்டிக் கொண்ட பெயர் தபாரக் என்கிற வார்த்தை. குர்ஆனில் 9 இடத்தில் வரக்கூடிய இந்த தபாரக்
பாக்கியத்தை சப்ளை செய்யக்கூடிய கொடுக்கக்கூடிய இடம் என்பதற்கு பொருள். மிகப்பெரிய உயரிய வெகுமதிகளை வழங்கியதை சொல்லும் இடங்களிலெல்லாம் அல்லாஹ் தபாரக் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். உலகத்தில் அவனை தவிர வேறு யாரும் தபாரக் இல்லை. மற்றவர்களுக்கெல்லாம் மற்ற பொருள்களுக்கெல்லாம் பெயர் முபாரக் என்பதாகும். பரக்கத்து செய்யப்பட்ட பொருள், பரக்கத்து செய்யப்பட்ட இடம், பரக்கத்து செய்யப்பட்ட காலம், பரக்கத்து செய்யப்பட்ட மனிதர், பரக்கத்து செய்யப்பட்ட சூழல், இதற்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து பொது பெயர் முபாரக். இவைகளை வழங்குகிற இறைவன் கணக்குத்தானே வைத்துக் கொண்டு அவன் கூடிய வார்த்தை தபாரக். தபாரக் ரப்பனா வ தஆலை. நாம் அல்லாஹ்விடம் துஆ செய்கிற போது அவனை புகழுவதற்கு எப்படி கூப்பிடுவோம்? யா அல்லாஹ், நீ மாத்திரமே தபாரக்காக. பரக்கத்துகளை மாறி மாறி தரக்கூடிய அவன் அந்த பரக்கத்து வந்து சேருவதற்கு நிறைய காரணம் சொல்லியிருக்கிறார். ஏன்னா அது வந்துருச்சுன்னா வேற ஒன்றும் தேவையில்லை. 100 ரூபாய் போதும். லட்சம் ரூபாய் வேலையை அந்த ஏழை முஸ்லிம் பரக்கத்தால் நிறைவாக வாழ்ந்து விடுவார். மறுபக்கம் கோடிகள் கொட்டி கிடக்கிறது, பரக்கத்து இல்லை. வரும் கோடிகளுக்கு ஏற்ப கடன்களும் கோடிகளில், நஷ்டங்களும் கோடிகளில், உறக்கம் இல்லாத கோடிகள் நாம் பார்க்கிறோம். பிளாட்பாரத்தில் தூங்கி போய்விடுகிற ஏழையையும் பார்க்கிறோம். பரக்கத்து உள்ள வாழ்வுக்கும் இல்லாத வாழ்வுக்குமான அடையாளமாகத்தான் இதை சொல்ல முடியும். அந்த ஒன்று இருந்துச்சுன்னா எல்லாமே இருந்துருங்கிறதுனால தான் 60-70 வருஷ காலம் வாழப் போகிற மணமக்களுக்கு நம் பாரக்குமா ஒற்றை வரியிலே வாழ்த்தை முடித்து விட்டார்கள். அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக. வாழ்த்து முடிஞ்சது. நிறைய பாடும் மனமும் போல, நீரும் அதுவும் போல, சூரியனும் சந்திரனும் போல, எப்படியோ இப்படி வாழ்க்க ஒன்று தேவையில்லை. அல்லாஹ் உங்களை பரக்கத்தாக வைப்பானாக. ஒற்றை வார்த்தை அதற்கு பின்னால் அந்த தம்பதியர் வாழுகிற 70 ஆண்டு கால வாழ்க்கைக்கோ அல்லது அதை தாண்டியோ போதுமானது. அதனால் தான் திருமணத்தில் எல்லா அர்த்தங்களையும் எல்லா நல்லவைகளையும் உலகத்தின் கயிறுகள் அத்தனையும் பொதித்து கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தையை வாழ்த்துக்குரிய வார்த்தையாய் வைத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாரக்கல்லாஹு லகுமா வ பாரக அலைக்குமா. அல்லாஹ் உங்கள் இருவருக்கும் தேவையான எல்லா விதமான பரக்கத்துகளையும் தருவானாக என்ற அர்த்தம். இன்றைக்கு தேவைகள் நிறைய பன்மடங்காக, வருமானம் குறைவா இல்லை, அதுவும் வருகிறது. அதை தாண்டி தேவைகள் பன்மடங்காய் பெறுகிறது. சமாளிக்க முடியாத அளவுக்கு எந்த நேரமும் எல்லா தொழில்களிலும் உள்ளவர்களிடத்தில், எல்லா துறை சார்ந்தவர்களிடத்தில் ஒரு விதமான புலம்பல் தெரிகிறது. ஆனா மறுபக்கு நாம இன்னொன்று யோசிக்கணும். பரக்கத்தில்லை என்று புலம்புகிற இவர்கள் வாழுகிற அதே காலகட்டத்தில் இன்னொரு கூட்டமும் வாழுகிறது. அல்லாஹ்வுடைய பரக்கத்தை யார் பெற்றார்களோ அவர்களுக்கு இந்த புலம்பல் இல்லை. புலம்பல் இல்லாமல் வாழ்கிறார்கள். 60 வயசு 10, 70 வயசு 10, குடுகுடுன்னு நாள் ஓடுது. மாசம், வாரம், நாள் எப்படி போகுதுன்னு தெரியல. ரொம்ப பார்த்தா காலங்களில் பரக்கத்தில்லை என்ற அர்த்தம். மறுபக்கம் இறைவனின் சில நல்லடியார்களுக்கு கம்மி வயசாக இருந்தாலும் பரக்கத்தாக வைத்துத்தான் இருக்கிறார். நோய்களினோடு காலம் நடத்துகிற புலம்பல்கள் நிறைந்த வாழ்க்கை பரக்கத்தில்லை என்ற அர்த்தம். மறுபக்கம் ஆஸ்பத்திரி பக்கமே போகாதவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். பரக்கத்து இருக்கிற இடமும் பரக்கத்து இல்லாத இடத்திலும் உள்ள வேறுபாடுகள் தான் இந்த புலம்பல்களை தவிர, உண்மையில் அல்லாஹ்வினுடைய அந்த அபிவிருத்தி மட்டும் வந்து விடுமானால், மிகச்சரியாக கிடைத்து விடுமானால் பெருகிறது. அல்லாஹ் நினைச்சா ஒண்ணுமே இல்லாத காற்றை எவ்வளவோ கொடுத்து விடுவார். சஹாபிகள் ஹஜ்ரத் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி, பிரபலமான சஹாபி. ஜுபைர் இப்னு அவாம் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தா போறப்ப பையனை கூப்பிட்டு, ஹஜ்ரத் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவரை கூப்பிட்டு சொன்னாங்க, இன்ன அதைய தெரியல எப்பா, எனக்கு ஏராளமான கடன் இருக்கிறது. நமக்குன்னு சொந்தமான 2 இடம் இருக்கிறது, 2 வீடு இருக்கிறது. அதை விட்டு கடன்களை அடைத்துப்பார். அநேகமாக போதாது. கடன்கள் அவ்வளவு அதிகம். ஒரு காலம் கடன் ரொம்ப அதிகமானா இந்த ஜுபைருடைய மௌலாவிடத்திலே சொல்லி விட்டவர்கள் பார்த்தாகிறார். ஜுபைருடைய மௌலா என்றால் அரபு நாட்டில் அடிமைகள்னு ஒரு அர்த்தம் இருக்குது, எஜமான்னு ஒரு அர்த்தம் இருக்கு. தேடி பார்த்தார். அப்துல்லா அவர்கள் தன் தந்தைக்கு எந்த அடிமையும் இல்லை, எந்த எஜமானையும் காணும். கடைசியில புரிந்து கொண்டார். அல்லாஹ்வைத்தான் அவர் சொல்லிவிட்டு போயிருக்கிறார். ஜுபைருடைய எஜமானனை என்ன செய்தார்களுக்கு பின்னால
அடைக்க முற்பட்டார், கடன்கள் அடைபடவில்லை. ஒரு கட்டத்திற்கு மேல் அல்லாஹ்விடத்தில் அவர்கள் சொல்லிக் கொடுத்த அதே வார்த்தையை சொன்னார். அல்லாஹும்ம ரப்ப சுபைர், சுபைருடைய ரப்பாகிய அல்லாவே, சுபைருடைய மௌலாவாகிய அல்லாவே, சுபைருடைய கடனை நீதான் அடைப்பாய் என்று சொல்லி துஆ செய்கிறார்கள். அதே இடம்தான், அந்த காணி இடம்தான் ஒரு மாத காலத்திற்குள்ளாக மிக வேகமாக விற்பனையாகி எல்லா கடனும் அடைந்து கையிருப்புக்கு காசு வந்தது என்பதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களில் கூட அல்லாஹ்வின் அருளோ பரக்கத்தோ உள்ளே இறங்கி விட்டார். அதன் விடையும் மதிப்பும் எங்கோ போய்விடும் என்பதல்ல, கண்ணிறைவான வாழ்க்கையை அந்த பரக்கத்து கொண்டு வந்து சேர்ந்து காலங்களில் புலம்புகிறோமே, எப்படி போச்சுன்னே தெரியல. 10-15 வருஷம் உருண்டு ஓடி இருக்கு. பரக்கத்தில்லாத காலத்தை புலம்புகிறார்கள், மறுபக்கம் பரக்கத்தான காலங்கள் உள்ளவர்களும் வாழுகிறார்கள். சீக்கிரம் போன மாதிரி தெரியல, அவங்களுக்கு ரொம்ப கோலான மாதிரி தெரியுது. நிறைய பேர் எப்படி உலக புகழ் பெற்ற ஹதீஸ்களை வல்லுநர் அல்லாமா நவவி அப்படின்னார். அல்லாமா நவவி ரஹ்மத்துல்லாஹி வாழ்ந்தது 40 சில்லறை வருஷங்கள். 45 வருஷத்தில் அவர் உலகத்தை விட்டு மரணிக்கிறார். ஆனால் எழுதிய எழுத்துக்கள் பிறந்த நாளிலே இருந்து எழுதியதாக கணக்கிடப்பட்டாலும் கூட சராசரி பல பக்கங்களை தாண்டுகிறது. அந்த காலத்தினுடைய 4 மைக்குட்டிகள் ஒரு நாளில் காலியாகி போகிற அளவுக்கு அவர் எழுதி தீர்த்திருக்கிறார் என்கிறார்கள். இன்றைக்கு உலகத்தினுடைய அத்தனை யூனிவர்சிட்டிகளிலேயும் இமாம் நவவிக்கு என்று ஒரு தனி இருக்கையும் நவவிக்கு என்று தனி செல்வம், அவர் எழுதிய நூல்களை வைப்பதற்கும் உலகம் புகழ் பெற்ற ரியாதுஸ்ஸாலிஹீன் போன்றவைகளை எல்லாம் எழுதி தந்த பெரிய வேலை. 45 வருஷத்துல இவ்வளவு கிதாபை எப்படி எழுதினாரு? இவ்வளவு எங்க படித்தாரு? முதல்ல இந்த எழுதுறதுக்கே 45 வருஷம் பத்தாது என்றெல்லாம் யோசிக்கிறோம் அல்லவா? ஆண்டுக்கு ஒன்றுதான். நூற்றுக்கணக்காக இப்படி வாழ்நாளில் பரக்கத்தை பெற்றவர்கள் இருக்கிறார்கள். நம்மளை போல 90 வயசு வேகமா போயிருச்சு, திரும்பி பார்ப்பதற்குள் போயிருச்சு என்கிற அந்த புலம்பல் அங்கே இல்லை. குறைந்த ஆயுள் அல்லாஹ் பரக்கத்தை செய்து விட்டார். விளைவு என்ன தெரியுமா? இமாம் நவவி 200 வருஷம் இந்த மட்டிலே வாழ்ந்திருந்தால் தான் இவ்வளவு எழுதியிருக்க முடியும் என்று நாம் கணிக்கிற அளவுக்கு கிதாபுகளை எழுதி தள்ளிவிட்டு போய்விடுகிறார். ஏராளமான விமர்சித்தீர்கள் ஹதீஸ்களை வல்லுநர்களுடைய ஆய்வுகள் எல்லாம் பார்த்தா ரொம்ப அற்புதமா 40 சில்லற 30 சில்லற 50 தாண்டவங்க கூட யாரும் இல்லை. ஆனா நடந்திருக்கிற வேலை 300 வருஷம் ஒருத்தர் அயாத்தோட இருந்தா என்னென்ன வேலைகள் நடந்திருக்க வேண்டுமோ அவ்வளவு நடந்தது. ஒரு பக்கம் காலம் போதவில்லை என்கிற புலம்பல், காலத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்யல, ஆயுள்ல அல்லாஹ் பரக்கத் செய்யலன்னு அர்த்தம். மறுபக்கம் நிறைவான வேலைகள், இது அவர்களுடைய ஆயுளை அல்லாஹ் செய்து விட்டார்கள். குறிப்பாக உணவு உடை இருப்பிடங்களில் இன்னைக்கு புலம்பாத ஆளே கிடையாது. நல்லா இருக்கிறியா? இருக்கிற. எவ்வளவு சம்பாதிக்கிறேன்? இவ்வளவு. எப்படி இருக்கு? இல்ல பத்தனை அல்லது இவ்வளவு கடன், இன்னமும் நிறைய தேவை இருக்கு, எனக்கு மட்டும் இன்னும் இவ்வளவு கிடைச்சதுன்னா செட்டில் ஆயிடுவேன். ஏதாவது ஒன்று வரக்கத்தில்லாதவனுடைய திரட்சி வார்த்தைகள் வெளிவந்து கொண்டே இருக்கிறது அல்லவா? அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹம்பல் மத்ஹபினுடைய சட்டமேதை அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி துணியில முடித்து ஒரு கோதுமை விதை வைத்திருந்தார்கள். முடிக்கப்பட்ட அந்த துணியை பிரித்து பார்த்தால் உள்ள ஒரு விதை இருக்கிறது. விதை என்றால் பேரிச்சம்பழம், ஒரு பெரிய பேரிச்சம்பழ மரத்தினுடைய கொட்டை அளவுக்கு. நன்றாக பார்த்தால் கோதுமை விதை. எல்லாரிடத்திலும் காட்டுவார்கள் இமாம் அஹ்மது பின் ஹம்பல். பாருங்கள், அந்த துணியில அந்த பேரிச்சம்பழ கொட்டையை மடித்து வைத்திருக்கிற, சுருக்கி வைத்திருக்கிற துணியில எழுதப்பட்டிருக்கிறது, ஆதா மாக்கான சுத்தித்துவல் அர்த்தமி தமானில் அகல், நீதம் நிலை பெற்ற கலீஃபாக்களின் காலத்தில் விளைந்த கோதுமை இது. மண்ணிலே அல்லாஹ் செய்த பரக்கத், அந்த நீதமான ஆட்சி நடந்த போது அல்லாஹ் செய்த பரக்கத். ஒரு துளி அளவு இருக்க வேண்டிய, ஒரு நெகக்கண்ணுக்குள் அடங்கிவிட வேண்டிய கோதுமைகள், நெகக்கண்ணுக்குள்ளே அடங்க வேண்டிய கோதுமை விட்டு பேரிச்சம்பழ மர கொட்டையை போல தெரியுது. இது பேரிச்சம்பழ மரத்தின் கொட்டையா அல்லது கோதுமை விதையா? சோதித்து பார்த்தால் கோதுமை விதைதான். ஒரு காலத்தில் அப்படி விளைந்திருக்கிறது. எழுதுகிறார்கள், இது அவர்களின் காலத்திலே விளைந்த கோதுமை. உணவிலும் சரி, வாழ்க்கை வசதிகள் வாய்ப்புகளிலும் சரி, அல்லாஹ் பரக்கத்தை மட்டும் கொடுத்து விட்டால் நம்முடைய அளவுக்கும் மதிப்பீடுகளுக்கும்
அப்பாற்பட்ட அந்த பரக்கத்து இறங்கிவிடும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஒருவருக்காக வேண்டி பால் கொண்டு வந்து எண்ணெய் மதரசாவில் இருக்கிற அத்தனை பேரும் குடித்தார்கள் அல்லவா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கரம் பட்டதற்கு பின்னால், அவர்களின் வாய்ப்பட்டதற்கு பின்னால் போர்க்களத்தில் ரசூலுக்கு மட்டும் விருந்து கொடுக்க முற்பட்ட ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுக்கு அல்ல, கூட இருந்த அத்தனை சஹாபிக்கும் ஒருவரின் உணவு போதுமானது அல்லவா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரம் பட்ட போது இவைகளெல்லாம் முஅ்ஜிஸாக்கள் என்ற வரிசையில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் கரம் பட்ட காரணத்தால் ஏற்பட்ட பரக்கத்துகளாக சஹீஹான நூல்களில் எல்லாம் பதிவு பெற்றிருக்கிறது. உணவிலும் சரி, உடையிலும் சரி, அபிவிருத்திகளிலும் சரி, அல்லாஹ் நினைத்தால் எவ்வளவு வேண்டுமானாலும் கொட்டி கொடுத்து விடுவார். எல்லாவற்றிலும் தேவை அந்த பரக்கத்திற்கான வாசல்களை திறந்து விட வேண்டும். உடல்ல நோயாளிகளாகவே நிரந்தரமாக வாழ்வோர் இருக்கிறார்கள். தங்களினுடைய அவசிய தேவைகளில் ஒன்றாக மாத்திரை பெட்டியும் நம்மோடு இன்றைக்கு சேர்ந்து விட்டதல்லவா? மாத்திரை பெட்டி இல்லாமல் எங்கும் நாம் பயணிக்க முடியாது என்கிற நிலையில் மாத்திரைகளோடு வாழுகிறார்கள். பரக்கத்து சற்று குறைந்திருக்கிறது என்று பொருள். மறுபக்கம் இப்படியும் பார்க்கிறோம், 70 வயசுல இன்னைக்கு வரைக்கும் மாத்திரை சாப்பிடாத ஆளுங்க இருக்கிறார். மாத்திரை சாப்பிடாதவர்கள் 68-70 வயசாச்சு இன்னும் ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆகல, பெருமையோடு சொல்லுபவர்கள் இருக்கிறார்கள். ஒரு ஆரோக்கியத்தில் அல்லாஹ் பரக்கத்து செய்து விடுவான். ஆரோக்கியத்தில் பரக்கத்து செய்து விட்டால் மருத்துவமனையில் வேதனைகள் வாழ்க்கையிலேயே வராத அளவுக்கு கூட போகும். மறுபக்கம் நோய்களோடும் மருந்துகளோடும் போராடுகிற வாழ்க்கையா இன்றைக்கு நம்முடைய 90% பேருடைய வாழ்க்கை அன்றைக்கு மாறி போயிருக்கிறது. அல்லாஹ்வினுடைய ஆரோக்கியம் போன்றவற்றில் அவன் வைக்கிற பரக்கத்து குறைகிறது. பரக்கத்துக்கு சில வழிகள் அல்லாஹ் சொல்லுகிறான். முதல்ல தக்வா சொல்லுவான், அதிகமான இஸ்திக்ஃபார் சொல்லுவான். பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருந்தால் பரக்கத்து திறக்கும். சொந்தக்காரர்களுக்கு கைநீட்டி உதவி செய்தால் பரக்கத்து திறக்கும். நிறைய இப்படி வழிபாடுகள். அதிகாலை நேரத்தில் எழுந்தால் சுபஹ் தொழுகையை தொழுதால் பரக்கத்து கிடைக்கும். பரக்கத்துக்கான வாசலை பூரா அடைச்சு முடிச்சு போட்டு வந்து பரக்கத்து கொடுன்னு கேட்டா எப்படி கிடைக்கும்? இந்த உம்மத்துல எத்தனை பேருக்கு சுபஹ் தொழுகை நசீபாக இருக்கிறது? மாலை 6 மணியில இருந்து இரவு 11 மணி வரை மெகா சீரியல்கள் ஓடக்கூடிய வீட்டில் 11 மணிக்கு பின்னாலே திரைப்படம் மூடப்பட்டு நள்ளிரவு 1 மணிக்கு தொலைக்காட்சி மூடப்பட்டு படுத்து காலை 8-9 மணிக்கு விடுகிற ஒரு சமுதாயத்திற்கு சுபஹின் பரக்கத்து இல்லை என்றால் அது எப்படி விடியும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், சுபஹ் தொழுகை இல்லாதவனுக்கு பரக்கத்தின் வாசல் அடைபடுகிறது. அதிகாலை தொழுகையை தொழாதவர்களுக்கு பரக்கத்து கிடையாது. பரக்கத்திற்குள்ள வாசல்களை எல்லாம் அடைத்து வைத்து விட வேண்டும் என்றால் பெருகி வரும் எக்கச்சக்கமான விவகாரங்கள் என்ன தெரியுமா? ஹதீஸ் வருகிறது. இதே பரக்கத் என்கிற வார்த்தையை நீங்கள் கவனிக்க வேண்டும். அஹதமுன் நிக்காஹி பரக்கத்தன் ஐஸருஹா மஊனத்தன். பரக்கத்தான நிக்காவுக்கு அடையாளம் செலவு குறைவாக இருக்கும். செலவை கூடுதலாக செய்த அந்த பரக்கத்தை துரத்தியதற்கு பிறகு தலாக்கு வராமல் வேற என்ன வரும்? பெருகி வரும் தலாக்குகளின் பின்னணியில் பரக்கத்துகள் இல்லாமல் போனது. கடுமையான செலவுகளுக்கு ஆட்படும் திருமணங்களில் பரக்கத்து இல்லை. நபிகள் செல்லம் இப்படி பரக்கத்திற்கான வாசல்களை திறக்க சொல்லி மற்றவைகளை அழைக்க சொல்லுகிறார்கள். அங்கேதான் பரக்கத்தை நாம் அடைய முடியும். மிகவும் குறிப்பாக ஹலாலான வழிகள் இருக்கிற இடத்தில் மாத்திரம் தான் பரக்கத்து வரும். ஹராமான சம்பாத்தியம் உள்ளிட்ட எந்த வாசனை இருந்தாலும் பரக்கத்திற்கும் அந்த வீட்டுக்கோ அல்லது ஆளுக்கோ தொடர்பு கிடையாது என்பதை மாத்திரம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் 1000 வருட வணக்கத்தாலியாக இருந்தாலும் ஹராமிற்கு விடை கொடுக்காத வரை அந்த வணக்கத்தாலியின் வாசலை பரக்கத்து கட்டவே கட்டார். எனவே அல்லாஹ்வின் அபிவிருத்தி மிக நிறைவாக வர வேண்டுமானால் மார்க்கம் சொல்லி இருக்கிற பரக்கத்தின் வாசல்களை திறந்து வைப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா வாழும் ஆயுளிலேயும் நோய் நொடி இல்லாத ஆரோக்கியத்திலேயும் இன்னபிற நல்ல அமல்களிலேயும் எல்லாவற்றிலும் உணவு உடை இருப்பிடம் உள்ளிட்ட ரிசுக்குகளிலேயும் இறைவன் பரக்கத்தான வாழ்க்கையை நமக்கு தருவானாக. அமீன். தருவானாக.